நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா காதுக்கு ஒரு கீறி விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அதை நான் பார்த்தேங்க. இப்போ காதை ஒரு அறுத்திருக்கீங்க. அது இங்க எப்படிங்கன்னா கண்ணு போட்டு எந்திரிக்கலீங்க. அது சத்துமானம் கொஞ்சம் கம்மியாயிருமல்லங்க. 5 ஈத்து 4 ஈத்துங்கில கொஞ்சம் சத்துமானம் கம்மியாயிரும். அதனால நாங்க என்ன பண்ணாங்க, எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு போட்டு அதுக்கு குளுக்கோஸ் எல்லாம் இறக்கி பார்த்தோங்க. அப்புறம் எந்திரிக்க மாட்டேங்குதுன்ட்டு கொஞ்சம் காதை அறுத்து விட்டா விஸ்குன்னு நம்ம குளுக்கோஸ் இறக்குனாங்கன்னா விஸ்குன்னு எந்திரிச்சுக்குமல்லங்க. அதனால கொஞ்சம் காதை அறுத்து விட்டங்காட்டி விஸ்குன்னு எந்திரிச்சிருது. ஒரு குடம் தண்ணி மேல ஊத்திங்க, சத்தூசி எல்லாம் போட்டுங்க. அதுக்கு ஒரு குடம் தண்ணி மேல ஊத்தி சொன்னாங்கட்டு ஊத்துனுங்க. ஊத்துனது எந்திரிச்சிருதுங்க காதை அறுத்து விட்டதுக்கு. இல்லைன்னா படுத்தா எந்திரிக்காதுங்க. நம்மளுக்கு தான் கஷ்டங்க. வார கணக்குல அதை பாத்துட்டு இருக்கணும். ஆமாங்க. சத்துமானம் கம்மி ஆச்சுன்னா கால் சத்து கம்மியாகுது இல்லைங்க. அதனால அது எந்திரிக்காதுங்க. கண்ணு போட்டா 2 ஈத்து 3 ஈத்துக்கு மேல எல்லாங்க எந்திரிக்காதுங்க. அப்புறம் நஞ்சும் போட கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதனாலதாங்க கொஞ்சம் நம்ம இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் பதனமா பாத்துக்கணும். அதுக்கு நம்ம என்னதான் அதுக்கு தெம்பு ஊட்டுறதுக்கு என்னதான் கொடுக்கணுங்க? சுண்ணாம்பு தண்ணி தாங்க. அது என்னங்க? சுண்ணாம்பு இருக்குல்ல, கல்லு சுண்ணாம்புங்க. அதை வாங்கிட்டு வேவிச்சு அது நம்ம தண்ணி காட்டையில ஒவ்வொரு கப்பு ஊத்தணும். ஊத்துனாங்கன்னா அது கொஞ்சம் சத்துமானமா இருக்குங்க காலுக்கு. அதனால அதை வேவிச்சு நாங்க ஊத்துவோங்க. ஊற வச்சுங்க ஓசியில வருஷ கணக்குல அதை ஊத்துனா நல்லதுங்க. கொஞ்சம் சத்துமானமா இருக்குங்க. மித்தது இந்த குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் சத்துமானம் கம்மியாயிரும். பால் கறக்கு, ஆனா சத்துமானம் கம்மியாயிரும். கால்சியம் குறைபாடு தான் இது. ஆமாங்க. அதுக்குதான் சுண்ணாம்பு ஊத்துறது. என்ன தீவனங்கண்ணா அது? தண்ணி ஊத்தி பருத்தி கொட்டை தவிடுதாங்க. பருத்தி கொட்டை ஓடுவாங்க, தவிடுங்க. அப்புறம் மசால் பயிர் இது மட்டும் தான் போடுவாங்க. மித்ததெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 4 மாடுங்க, 2 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. இது ஊர் பேருங்க? தேவனாவரம். குட்டிருங்களா? மெரலும் இல்லைங்களா? ஆமாங்க. நாங்க தொட்டா மெரலாது, மத்தை போனா மெரல. தேவனாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு அம்மாங்க பாத்தீங்கன்னா மாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அது எத்தனை மாடுகள் இருக்கு, இங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. ராஜேஸ்வரிங்க. 4 மாடு இருக்கு. தோட்டத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 மாட்டுக்கு பருத்தி கொட்டை தவிடு, புண்ணாக்கு, மசால் பயிர் இது மட்டும் தான் போடுவாங்க. அப்புறம் மித்ததெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஊர் பேருங்கம்மா? தேவனாவரம். இந்த ஊருடைய சிறப்புகள் ஏதாவது இருக்குங்களா இந்த ஊருக்கு? இந்த ஊருக்கு என்ன இருக்குங்க, நல்லா வேலைக்கு தாங்க, கூலி வேலைக்கு தாங்க. மித்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை. விவசாயம் எல்லாம் எப்படி இருக்குங்கம்மா இந்த ஊர்ல? விவசாயம் எல்லாங்க எல்லாம் ஐடிஸ் தண்ணி பூரா சரியில்லைங்க இந்த டைம். அப்புறம் முள்ளைங்க எல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் காட்டோடய போயிடுச்சு. அப்புறம் கரணை தான் போட்டிருக்காங்க, மசால் தான் போட்டிருக்காங்க தோட்டத்துலங்க. அப்புறம் பாவ செடி ஒரு 2 அணப்பு ஊனி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மட்டும் தான். ஆமாங்க. அப்புறம் லோடுக்கு பாருங்க, இப்படி தேங்காய் டெய்லி தேங்காய் லோடுக்கு கூப்பிடுவாங்க, லோடுக்கு போவாருங்க, அவ்வளவுதான். நாங்க மாட்டை மட்டும் பாத்துக்குவோம். ஆமாங்க. மொத்தம் எத்தனை மாடு சொன்னீங்க? 4 மாடு. 4 மாடு, 2 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. இது ஒண்ணு போடுற டைம் ஆயிடுச்சுங்க. 9 நாள் தைக்குது. ஆமா, 9 மாசம் ஆச்சுங்க. இப்ப காதுக்கு ஒரு கீறி விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அதை நான் பார்த்தேங்க. இப்ப காதை ஒரு அறுத்திருக்கீங்க. அது இங்க எப்படிங்கன்னா கண்ணு போட்டு எந்திரிக்கலீங்க. அது சத்துமானம் கொஞ்சம் கம்மியாயிருமல்லங்க. 5 ஈத்து 4 ஈத்துங்கில கொஞ்சம் சத்துமானம் கம்மியாயிரும். அதனால நாங்க என்ன பண்ணாங்க, எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு போட்டு அதுக்கு குளுக்கோஸ் எல்லாம் இறக்கி பார்த்தோங்க. அப்புறம் எந்திரிக்க மாட்டேங்குதுன்ட்டு கொஞ்சம் காதை அறுத்து விட்டா விஸ்குன்னு நம்ம குளுக்கோஸ் இறக்குனாங்கன்னா விஸ்குன்னு எந்திரிச்சுக்குமல்லங்க. அதனால கொஞ்சம் காதை அறுத்து விட்டங்காட்டி விஸ்குன்னு எந்திரிச்சிருது. ஒரு குடம் தண்ணி மேல ஊத்திங்க, சத்தூசி எல்லாம் போட்டுங்க. அதுக்கு ஒரு குடம் தண்ணி மேல ஊத்தி சொன்னாங்கட்டு ஊத்துனுங்க. ஊத்துனது எந்திரிச்சிருதுங்க காதை அறுத்து விட்டதுக்கு. இல்லைன்னா படுத்தா எந்திரிக்காதுங்க. நம்மளுக்கு தான் கஷ்டங்க. வார கணக்குல அதை பாத்துட்டு இருக்கணும். ஆமாங்க. சத்துமானம் கம்மி ஆச்சுன்னா கால் சத்து கம்மியாகுது இல்லைங்க. அதனால அது எந்திரிக்காதுங்க. கண்ணு போட்டா 2 ஈத்து 3 ஈத்துக்கு மேல எல்லாங்க எந்திரிக்காதுங்க. அப்புறம் நஞ்சும் போட கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதனாலதாங்க கொஞ்சம் நம்ம இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் பதனமா பாத்துக்கணும். எத்தனாவது ஈத்துங்க இது? இது 5வது ஈத்துங்க. அதாவது 2 ஈத்து முடிஞ்சு 3வது ஈத்துங்கில கொஞ்சம் நம்ம பதனமா பாத்துக்கணுங்க. இல்ல சத்துமானம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கு நம்ம என்னதான் அதுக்கு தெம்பு ஊட்டுறதுக்கு என்னதான் கொடுக்கணுங்க?
சுண்ணாம்பு தண்ணி தாங்க. அது என்னங்கம்மா சுண்ணாம்பு தண்ணி? சுண்ணாம்பு இருக்குல்ல, கல்லு சுண்ணாம்புங்க. அதை வாங்கிட்டு வந்து வேவிச்சு ஆ. அது நம்ம தண்ணி காட்டையில வந்துங்க ஒவ்வொரு கப்பு ஊத்தணும். ம். ஊத்துனோங்கன்னா அது கொஞ்சம் சத்துமானமா இருக்குங்க ஓ. காலுக்கு. அதனால அதை வேவிச்சு நாங்க ஊத்துவோங்க. ஊற ம். வச்சுங்க. ம். ஓசியில வருஷ கணக்குல அதை ஊத்துனா ம். நல்லதுங்க. கொஞ்சம் ம். சத்துமானமா இருக்குங்க. ம். மித்தது இந்த குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் போட்டாங்கன்னா ம். கொஞ்சம் சத்துமானம் கம்மியாயிரும். பால் கால்சியம் கறக்குங்க. ஆ. ஆனா சத்துமானம் கம்மியாயிரும். கால்சியம் குறைபாடு தான் இதுக்கு காரணம். ஆமாங்க. அதுக்கு தான் சுண்ணாம்பு ஊத்துறது. ஆ. மித்ததெல்லாம் அப்புறம் எதுவும் வேற இல்லைங்க. என்ன நோய்கள்மா நம்ம மாடுகளுக்கு அதெல்லாம் வரும்? எதுவும் இல்லைங்க. இது மட்டும் தான். இது மட்டும்தாங்க. ஆ. கண்ணு போட்டா ஆ. 4வது ஈத்து 5வது ஈத்துக்கு ஆ. படுத்துக்குங்க, ஆ. எந்திரிக்காது. அதனால நாம வந்து அந்த சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் ஊத்தணுங்க. ஆ. அப்புறம் கால்சியம் இந்த கண்ணுக்குட்டி போடுது இல்லைங்க, அப்பவே ஊசி போட்டுறணும். ஓ. 2 பாட்டில் குளுக்கோஸும் இறக்கிருவாங்க. குளுக்கோஸ் எப்படிங்கம்மா அங்க இருந்து வந்து இவங்கயே இறக்கி விட்டு ஆமாங்க. போவாங்களா? தேக்கம்பட்டியில டாக்டர் வருவாங்க. அது எங்கம்மா இங்க வந்து அவங்களே இறக்கி விட்டுட்டு அவிலே வந்து இங்க நம்ம கூப்பிட்டாங்கன்னா, ஃபோன் பண்ணாங்கன்னா, ஆ. இங்கேயே வந்து இறக்கி விட்டு போட்டு அந்த அண்ணா காசு வாங்கிட்டு ஓ. போயிருவாரு. எவ்வளவு ஆமாங்க. நேரத்துல அது இறங்குங்க? அது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருங்க. 2 பாட்டில் இறக்கணுமில்லங்க. ஆ. பாவம் இது நிக்காதுங்க. நம்ம ஆ. மூக்கணத்த பிடிக்கணும். ஆ. மேல தூக்கி கட்டணுங்க. ஆ. அது ஆடிச்சுன்னா கொஞ்சம் ஊசி ஆ. விளங்கிருங்க. அப்புறம் ஆ. மறுபடியும் அந்த அண்ணா குத்துவாரு. ஆ. ரொம்ப கஷ்டங்க மாட்ட புடிச்சு ஆ. நிக்கிறதுக்கு. ஐயையோ. ஆ. ரொம்ப கஷ்டங்க. நாங்க ஆ. கஷ்டப்பட என்ன பண்றதுங்க, இது வாயிலா ஜீவன் ஆ. நாங்க குடிச்சுதானே ஆ. ஆகணும். ஆ. ரொம்ப கஷ்டங்க. ம். எப்படிங்கம்மா காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சுங்க. ஆ. 3 கறவை கறக்கணுங்க. 3 ஆ. கறக்குறங்க. இது 9 மாசம் ஆயிடுச்சுங்களா. ஆ. 3 கறக்கணுங்க. ஆ. அப்புறம் சாணியெல்லாம் வலிச்சு உடனே நாங்க சாப்பிடவும் கூட இல்லைங்க. பாருங்க தண்ணி அதுக்குள்ள செம்பணும். யூடியூப் காரங்க வேற பேட்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சாப்பிடவில்லைங்க. ஆ. மாடு தோட்டம் புடிச்சிட்டு ஆ. போகணும். ஆ. எங்க வீட்டுக்காரரு தோட்டம் போய்க்குதுங்க. ஆ. மேவு எடுத்துட்டு வரதுங்க. என்னம்மா விவசாயம் என்ன பண்றீங்க? பாவச்செடி தாங்க. பாவச்செடி. பாவை, ஆ. தக்காளிங்க. ஆ. அப்புறம் முள்ளங்கி தோணுங்க. ஆ. எல்லாம் இந்த ஐடிஸ் தண்ணி எங்களுது அந்த ஐடிசி ஓரத்துல தான் அதான் அதாங்க. தோட்டங்களா. ஆ. அதனால சரியா வெள்ளம் வர்றது ஆ. இல்லைங்க. இது ஒரு பிரச்சனையாவே எல்லாருமே சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. சாமியார் போறாரு போல. ஆ. அங்க இருக்கிறாங்க ஓ. குடிங்க. சரி சரி சரி. ஓ சரி இந்த 4 மாடுக்கும் நீங்க என்னென்ன தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாங்க பருத்தி கொட்டைங்க. ஆ. குச்சி புண்ணாக்கு போட மாட்டாங்க. ஆ. புண்ணாக்கு வந்து பருத்தி கொட்டை தவிடு வந்து அதுக்கு ஆ. புண்ணாக்கு மாதிரி பண்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆ. அந்த புண்ணாக்கு தவிடுங்க. ஆ. அப்புறம் மசால் பயிர் போடுவாங்க. ம். மித்தது ஒண்ணும் போட மாட்டாங்க. இதேதாங்க. ம். 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 மித்ததெல்லாம் போட்டா எல்லாம் சத்துமானம் கம்மியாயிருங்க. ம். ம். அப்புறம் மாடு படுத்தா எந்திரிக்காதுங்க. நாம தான் மாச கணக்குல பார்த்துட்டு கொண்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்லங்க. கஷ்டம்தாங்க. ஆ. ஒரு மாடு வளர்த்துறதுக்கு எத்தனை கஷ்டங்க. சரியான கஷ்டம். எத்தனை இது வரைக்கும் வச்சிருப்பீங்க மாடுல? நாங்க 12 ஈத்து வரைக்கும் வைப்போங்க. ஆனா ஓ 12. சத்துமானம் நல்லா ஆ. கொடுக்கணும். ஆ. இப்போ இது 5 முடிஞ்சு இது 6வது ஈத்து ஆ. ஆச்சுங்க. 12 ஈத்துங்கும்போது அது பால் கம்மியாயிருமில்லங்கம்மா அந்த பால் டைம்ல? கம்மியாயிருங்க. ஆ. ஆனா நம்ம குடுக்கற மாதிரி இருந்தா குடுத்துக்கலாங்க. ஆ. நம்ம முதல் வாங்குனது குடுக்கக்கூடாதுன்னா நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஆ. பாருங்க இது ஃபர்ஸ்ட் வாங்கின ஆ. மாடு. ஆ. அதனால நாங்க குடுக்கறது இல்லைங்க. ஆ. பாருங்க இப்போ 9 மாசம் ஆயிருச்சுங்க. உனக்கு கண்ணு போற டைமுங்களா. ஆ. குடுக்க மாட்டேங்க. ஆ. கடைசி வரைக்கும் அது படுத்தாலும் போய் சேர்த்து வச்சுக்குவோம். பாசமா பாத்துக்கிறீங்க. ஆமாங்க. ஏமா சரி. அது சரி. எல்லா மாடுகளையும் இதே மாதிரிதான். ஆமாங்க. என்ன மாடுகளை கொடுத்தா சரியாகலைன்னா கறிக்கு போட்டுருவாங்க. அது ஒண்ணுதான் ஆமாங்க. கஷ்டமா இருக்கு அதுதாங்க. இல்லைங்களா? எங்களுது ஏற்கனவே ஒரு மாடு ஆ. 1,00,000 ரூபாய்க்கு வாங்குனங்க. ஆ. அந்த மாடு இப்படித்தாங்க ஆ. மடி வீக்கம் வந்துருச்சுங்க. ம். பால் கட்டிருச்சு. சரிம்மா. அது நாங்க அப்ப தோட்டத்துல கட்டிட்டு இருந்தாங்க. ஆ. மடி வீக்கம் வந்தங்காட்டிக்கு அந்த ஆ. மாடு படுத்த மாடு எந்திரிக்கலைங்க. ஓ. 9 மாசம் செனையிலைங்க. சரிம்மா சரி அப்புறம் சரி. கசாப் கரெக்டா கொடுத்தோங்க. கஷ்டமா இருக்கும்லங்க அப்ப. கஷ்டம் தாங்க. இறந்துருந்தாங்க நம்ம குழி தோண்டி போச்சிடலாங்க. ஆ. உயிரோடக்கு இல்ல ஆ. என்ன பண்றதுன்ட்டு கொடுத்துட்டோங்க. ஆ. அதையெல்லாம் கண்ணுல பார்க்க முடியலைங்க. எத்தனை லிட்டர் பால் கறக்குங்கம்மா? இது நாலு. 9 லிட்டர் கறங்க கண்ணு போட்டாங்க. இது ஆ. 9 லிட்டர் கறக்குங்க. காலையில சாயங்காலம் சேர்த்துங்களா? இல்லைங்க காலையில மட்டுங்க. ஓ காலையில போது ஆமாங்க. சாயங்காலம் போது. மேவு நல்லா ஓ குடுக்கணும். 18 குடுத்தாங்கன்னா 20 லிட்டர் கிடைக்குங்களா? கிடைக்கும். பரவாயில்லைங்களா? காலையிலயும் 17, 18 ஊத்துவோங்க. ஆ. ஆனா மேவு அந்த அளவுக்கு குடுக்கணுங்க. ஆ. நம்ம பாரு இன்னும் சாப்பிடாம வேலை செய்யறோங்க. ஆ. அதனால நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோங்களோ அந்த அளவுக்கு தான் பால் என்ன கறக்குது. இனம்னு தெரியுங்களாம்மா மாடு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தெரியாது. தெரியாது. மொத்தம் மாடு வாங்குறோங்க, மேய்க்கிறோங்க அவ்வளவுதான். எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 12 வருஷம் இருக்குங்க. ஓகே. இப்போ இது எங்கேயுமா பால் எங்க ஊத்திட்டு இருக்கீங்க? இங்கேயே தாங்க சொசைட்டிங்க, தனியார் சொசைட்டிங்க. என்ன சொசைட்டி? தனியார் தாங்க. ஆனா ஆரோக்கியமா அது எனக்கு தெரியலீங்க. ஆக்சனான்னு தெரியல. தெரியலீங்க. ஓகே. எவ்வளவு இதுல வருமானம் எடுக்க முடியுதுங்கம்மா? ரேட்டு கணக்கு தாங்க. ஆ. லிட்டரு எவ்வளவு ரேட்டு வருதுங்களோ அந்த ஆ. அளவுக்கு தாங்க. ஆ. ஒரு நாளைக்கு ஆ. 22 வருங்க. ஒரு ஆ. நாளைக்கு 41 வருங்க. ஆ. 42 வருங்க. சரிம்மா. இப்படி லிட்டர் கணக்கு அங்க ரேட் எப்படி வருதுங்களோ அப்படித்தாங்க. ஓகே. மாசம் ஒரு 30 வரும். மாசத்துக்கு ஒரு 30,000 வரைக்கும் வருங்களா? மாசம் 30,000 எல்லாம் வராதுங்க. ஆ. அந்த அளவுக்கு நம்ம அங்கே ஆ. அங்கேயும் புடிச்சுக்குவாங்கல்லங்க. ஆ. அதனால அந்த அளவுக்குலாம் ஆ. வராதுங்க. ஆ. அளவா தான் வருங்க. அளவா தான் ஆ. வரும். கொஞ்சம் 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 10,000 இப்படி போட்டு விடுவாங்க. நம்ம பால் ஊத்துற அளவுக்கு. ஆ. அங்க நம்ம எத்தனை ஊத்துறோங்களோ அந்த அளவுக்கு போட்டு விடுவாங்க. ஆ. பால் கம்மியா இருந்தா மாசம் 5,000 6,000 வருங்க. சாணியெல்லாம் என்ன பண்றீங்கம்மா? சாணியெல்லாம் தோட்டத்துக்கார விவசாயிக்காரர் வாங்கிட்டு போயிருவாங்க. எவ்வளவுங்க ஒரு லோடு? ஒரு லோடு புடிச்சிட்டேன்னா 3,500ங்க.
3500 ஒரு ஆமாங்க. லோடு 3500. ஆமாங்க. மாடெல்லாம் வச்சு வருமானம் தீட்டணும்னா எத்தனை மாடு வச்சிருந்தா நல்ல வருமானம் மாடல் பார்க்கலாம்? நிறைய இருக்கணுங்க. ஒரு 20 ஆ. 30 இருந்தா கரெக்டா இருக்குங்களா? அந்த அளவுக்குள்ள இருந்தா பாக்கறதுக்கு 4 ஆளு வேணுங்க. இந்த நாளைக்கே நாங்க 2 பேர் பாக்குறோங்க. எங்க ஆ, புள்ளையும் ஒண்ணு, நானும் 2 பேர் பாக்குறோங்க. சரிங்கம்மா. 2 பேர் பாத்துட்டு இருக்கிறேங்க. கோழி வளர்த்துறீங்களா? இந்த புள்ள எங்க பொண்ணு ஒண்ணு இருக்குதுங்க. ஆ, அது கோயிலுக்கு வச்சுங்க பண்ணாரி வைக்குதுங்க. அந்த பொண்ணு 2 கோழி குஞ்சம் வாங்கி விட்டுட்டு மேய்ச்சிட்டு பாத்துட்டு இருக்குங்க. கலர் கோழி குஞ்சு தானே ஆ, வாங்குச்சு. எப்படி சொன்னா கரெக்டா கலர்? கேக்குறது இல்லைங்க. எந்த குழந்தைங்க கேக்குது கலர் கோழி குஞ்சு வாங்கி எப்படி வளர்த்துறது பாருங்க. உள்ள இது என்ன பிராய்லர் கோழி தானாமா இல்ல? ஆமாங்க. இல்லைங்க. ஆ, இது போண்டா கோழி குஞ்சு. இது இதே இது வேற வித்தனைங்க. எவ்வளவு நாள் இருக்கும் இது வளர்றது? ஏன்னா இது பிராய்லர்னா ஒரு 2 மாசத்துல இது வளர்ந்துரும். கொத்தி போடுங்க இன்னும் கொஞ்சம் பெருசானாங்க. நம்மள கொத்திருமா? ஆமாங்க. ஆ, நான் எங்க புள்ள சொன்னா கேக்குறதே ஆ, இல்லைங்க. ஆ, அது எது இந்த குப்பை மேட்ட கழிச்சிட்டு மேய்ஞ்சுக்குங்க. அப்படியே இது பண்ணிக்குது. ஆமாங்க. பரவாயில்லைங்கம்மா. நீங்க நடிகை ரேவதி மாதிரி இருக்கீங்கம்மா. ஆ, இந்த ஏன்னா சாப்பிடாம என்னால நிக்க முடியல. அதுதாங்க அதனாலதான் சொன்னேன் நடிகை ரேவதி மாதிரி இன்னொரு 5 நிமிஷம் பேசிடுவீங்களே. சரிம்மா. பசி. அதாவது உங்களை மாடு வளர்க்குறத பற்றியும் உங்க ஊரை பத்தியும் நிறைய சிறப்புகளை சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. ஓகே. அம்மாங்க பாத்தீங்கன்னா பேசவே மாட்டேன்னாங்க. இப்போ அவங்க நிக்கவே ஏம்மா? மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்பா இல்லையேடு? ஸோ எந்த ஒரு காணொளி நிச்சயமா சிறிய காணொளியா இருந்தாலும் மாடு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத தகவல் நீங்க பார்த்து இருந்துருக்கீங்க. அடுத்தடுத்த காணொலியிலேயே நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.